அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புர்கா சம்பந்தமாக கேள்வி. புர்கால டிசைன் கூடுமா? அதே போல முகத்தை கண்டிப்பாக மறைக்க வேண்டுமா? ஒருவேளை முகத்தை மறைக்காமல் சென்றால் ஒரு ஆண் அதன் மூலமாக தவறான சிந்தனையோ இல்ல தவறான ஒரு செயலுக்கு உட்பட்டு விட்டால் அந்த பெண் குற்றவாளியா என்றெல்லாம் புர்கா சம்பந்தமான கேள்வி. கண்டிப்பாக டிசைன் போடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த அழகை மறைக்கணும்னு அல்லாஹ் சொல்றானோ அந்த அழகை இன்னும் மெருகூட்டு முகமாக காட்டு முகமாகத்தான் இன்னைக்கு அந்த புர்காவுடைய வடிவங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு பெண் தன்னுடைய ஆடைகளை அணிகின்ற பொழுது அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆடையை தேர்வு செய்யறாங்க. ஒரு சுடிதாரா இருந்தாலும், ஒரு சாரியா இருந்தாலும், அல்லது அவங்க நாட்டு நடிப்பில் எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் வெறுமனே தேர்ந்தெடுப்பதில்லை, அது அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்யறாங்க. அப்ப அந்த அழகை வெளியில காட்டக்கூடாது அந்நியவர்களுக்கு, அதை மூடிட்டு போகணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப அதை மூடிட்டு அதை மறைச்சிட்டு போகணும் அப்படிங்கும் போகும்போது மறைக்கக்கூடிய அந்த புர்காக்களை பல்வேறு டிசைன்கள்ல ஈர்க்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க தங்களுடைய அழகுகளை மறைச்சாங்க சொன்னா இல்ல, தங்களுடைய உள் அழகை மறைத்து விட்டு வேறு ஒரு அழகை என்ன செய்யறாங்க, வெளியில காட்டிக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம். அதனால இந்த மாதிரி டிசைன்களான புர்காக்கள் போடக்கூடாது. அதாவது அந்த புர்கா போட்டா என்ன செய்யணும், ஒண்ணுமில்லாம இருக்கணும், ஒரு ஈர்ப்புகள் இல்லாத அளவுக்கு இருக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி முகத்தை மூடணும்னு சொன்னா இது பல தடவை சொல்லப்பட்ட பதில் தான். இரண்டுக்கு இடம்பாடு இருக்கிறது. முகத்தை மூடியும் கொள்ளலாம், திறந்தும் கொள்ளலாம் என்று சொல்லி. அதனால திறந்துட்டு வர்றவங்களை மூடிட்டு வர்றவங்க குறை சொல்வதோ, மூடிட்டு வர்றவங்களை திறந்துட்டு வர்றவங்க குறை சொல்லக்கூடாது. இரண்டுக்கு இடம்பாடு இருக்கிறது. அதே சமயத்தில் மூடிக்கிட்டு வந்தா நீங்க கேட்கிற மாதிரி ஒரு சேஃப்டி, ஒரு அந்நியர்களை பொறுத்தவரைக்கும் அந்நியர்களுடைய பார்வைகள் பட்டு அந்த பார்வையின் மூலமாக அந்நியர்கள் தீய உணர்வுகளுக்கு ஆட்படுவதிலிருந்து அந்த பெண் என்ன செய்யறா, தன்னையும் பாதுகாக்கிறா, எதிரில் வரக்கூடிய ஆண்களையும் பாதுகாக்கிறா அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு சிறந்ததா தெரியுது. ஆனால் அதே சமயத்துல அவங்க அப்படி மூடிட்டு வரல அப்படின்னு சொன்னா வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுடைய பார்வைகளை என்ன செய்யணும், மட்டுப்படுத்திட்டு கட்டுப்படுத்திட்டு வரணும். அதே மீறி அந்த மாதிரியான தூண்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான், ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம அந்த ஒரு பார்வைக்கு பின்னாடி இன்னொரு பார்வை தொடராமல் அந்த ஆண் பாதுகாத்து கொண்டால் அந்த பெண்ணும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு தவறை செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு குற்றவாளியாக அவங்களும் ஆக மாட்டாங்க, இந்த ஆணும் ஆக மாட்டார். அதனால அந்த அளவுக்கு என்ன செய்யணும், பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒழுங்குகளும் அல்லாஹ் சூரத்து 100 சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதனால பெண்களை பொறுத்தவரை இரண்டுக்கும் இடம்பாடு இருக்கிறது. அதுல சகோதரர் கேட்ட மாதிரி முழு பாதுகாப்பு எதிர இருக்கு அப்படின்னு சொன்னா முகத்தை மூடுவதன் மூலமாக முழு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் திறந்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் மிக மறந்தவனாக இருக்கிறான். ஜமாத்துல் ஃபாஸிக் குவைத்திலிருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.